Easy Physics. Good morning everyone. Today plus 1 physics second lesson kinematics la velocity momentum acceleration பற்றி discuss பண்ணலாம். So first one average velocity. So average velocity is defined as the ratio of the displacement vector to the corresponding interval time. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு டைம் இன்டர்வலுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வி ஆவரேஜ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டெல் ஆர் வெக்டார் டிவைட் பை டெல் டி. இதில் டெல் ஆர் வெக்டாருங்கிறது பொசிஷன் வெக்டார், தட் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டெல் டிங்கிறது சேஞ்ச் இன் டைம். So it is a vector quantity. The direction of average velocity is in the direction of the displacement vector. Displacement vector உடைய directionல தான் நமக்கு average velocity உடைய directionும் இருக்கும். So next average speed சொல்கிறாங்க. So average speed is defined as the ratio of total path length traveled by the particle in a time interval. So average speed is equal to total path by total time அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா total distance divided by time ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ speed is always a positive scalar quantity. The unit of speed is also meter per second. ஸோ ஸ்பீடுங்கிறது scalar quantity, velocityங்கிறது vector quantity. ஸோ next instantaneous velocity or velocity. So in other words, velocity is equal to the rate of change of position vector with respect to time. So velocity define பண்ண சொன்னாங்க அப்படின்னா you can write velocity is the rate of change of position vector with respect to time. So velocity is a vector quantity. So v vector is equal to நமக்கு limit value கொடுக்குறோம் del t is equal to 0 at instant 0 அப்படிங்கும் போது தான் நமக்கு என்ன ஆகும்னா ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது வெலாசிட்டியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல் டி இன்ஸ்டன்ட் டு 0 டெல் ஆர் வெக்டார் பை டெல் டி இஸ் ஈக்குவல் டு டிஆர் வெக்டார் பை டிடி. ஸோ அப்போ வெலாசிட்டிக்கு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா வி வெக்டார் ஈக்குவல் டு டிஆர் வெக்டார் பை டிடி அப்படிங்கிறது எழுதுனீங்கன்னா போதுமானது. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். டைமென்ஷனல் ஃபார்முலா LT-1. ஸோ இப்போது நம்ம வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படிங்கும்போது அதோடைய காம்பனன்ட்ஸ் எழுதுகிறோம். அப்போ வி வெக்டார் எப்படி எழுதலாம்? டிஆர் வெக்டார் பை டிடி. ஆர் வெக்டார் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப். ஸோ அப்போ டி பை டிடி உள்ளே கொண்டு போய் எழுதுனா என்ன கிடைக்கும்? டிஎக்ஸ் பை டிடி ஐ கேப் ப்ளஸ் டிஒய் பை டிடி ஜே கேப் ப்ளஸ் டிஇசட் பை டிடி கே கேப். அப்போ டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ், எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. dy by dt is equal to vy, y component of velocity. dz by dt is equal to vz, z component of velocity. So velocity ஓட magnitude we can say it's speed. So அப்போ speed எப்படி calculate பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா v is equal to square root of vx square plus vy square plus vz square ஃபார்முலாவில் substitute பண்ணோம் அப்படின்னா we can calculate the magnitude of the velocity, that means speed. So next momentum. ஸோ மொமெண்டத்தை நம்ம லீனியர் மொமெண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. மாஸையும் வெலாசிட்டியும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால் மொமெண்டம். மொமெண்டம் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இட் இஸ் டினோட்டட் பை பி வெக்டார். ஸோ அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் வி வெக்டார். இதோடைய டைரக்ஷன் வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷனில் தான் நமக்கு மொமெண்டத்தோட டைரக்ஷனும் இருக்கும். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். டைமென்ஷனல் ஃபார்முலா MLT-1. இதோடைய வெக்டார் காம்பனண்ட்டாக எழுதணும் அப்படின்னா பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு MVX I cap plus MVY J cap plus MVZ K cap ன்னு எழுதலாம். ஸோ அப்போ PXங்கிறது X component of momentum that is equal to MVX. PYங்கிறது Y component of momentum and is equal to MVY. PZ is the Z component of momentum and it is equal to MVZ.
ஸோ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, the ratio of change in velocity over the time interval del t equal to t2 minus t1. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கும் சேஞ்ச் இன் டைம் இன்டர்வலுக்கும் உள்ள ரேஷியோ தான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ வெக்டார் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் டிவைட் பை t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு டெல் v வெக்டார் டிவைட் பை டெல் t. ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷனுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார் டெல் v வெக்டார். வெலாசிட்டியோட டைரக்ஷனில் தான் நமக்கு ஆக்சலரேஷனோட டைரக்ஷனும் இருக்கும். So next instantaneous acceleration or acceleration. So instantaneous acceleration நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, the ratio of change in velocity over del t as del t approaches 0. ஸோ அப்போது velocity change in velocityக்கும் டெல்டிக்கும் உள்ள ரேஷியோவை தான் நாம் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டி அப்ரோச்சஸ் 0. ஸோ அப்போ ஃபார்முலா எழுதுகிறோம். ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டி இன்ஸ்டன்ட் டு 0 டெல் வி வெக்டார் பை டெல்டி தட் இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டார் பை டிடி. ஸோ ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா எழுத சொன்னாங்கன்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிவி வெக்டார் பை டிடி. ஆக்சலரேஷன் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, அதோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, டைமென்ஷனல் ஃபார்முலா m பவர் 0 l பவர் 1 t பவர் மைனஸ் 2. ஸோ ஆக்சலரேஷனுக்கும் நமக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா இஃப் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸிங். பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் வேல்யூவில் வரும். தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெகட்டிவ் ஆக்சலரேஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரிட்டார்டேஷன் ஆர் டிசலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அப்படின்னா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அப்படின்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் தான் நம்ம ரிட்டார்டேஷன் ஆர் டிசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி நாம் ஆக்சலரேஷனையும் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் காம்பனன்ட்ஸில் எழுதும் போது ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிவிஎக்ஸ் பை டிடி ஐ கேப் ப்ளஸ் டிவிஒய் பை டிடி ஜே கேப் ப்ளஸ் டிவிஇசட் பை டிடி கே கேப்னு எழுதுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார் பை டிடி. இதில் ஏஎக்ஸுங்கிறது டிவிஎக்ஸ் பை டிடி, ஏஒய்ங்கிறது டிவிஒய் பை டிடி, ஏஇசட்ங்கிறது டிவிஇசட் பை டிடி. These are the components of instantaneous acceleration. So இப்போ in terms of displacementல நாம் எழுதணும் அப்படின்னா ax எப்படி எழுதலாம், d squared x by dt squared, ay d squared y by dt squared, az d squared z by dt squared. ஸோ அதை கம்பைன் பண்ணி வெக்டாரில் எழுதுகிறோம். a vector is equal to d squared x by dt squared i cap plus d squared y by dt squared j cap plus d squared z by dt squared k cap, that is equal to d squared r vector by dt squared. So acceleration is the second derivative of position vector with respect to time. So velocity அப்படிங்கும் போது first derivative வரும், and displacement அப்படிங்கும் போது position vectorல சொல்லும் போது நமக்கு second derivative வரும் acceleration.